கணமொழி கணங்களின் விதிகளை சரிபார்த்தல் பயிற்சி. செட் தியரி, வெரிஃபை ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் செட்ஸ் எக்ஸசைஸ். 10வது வினா. யூனிவர்சல் செட் இஸ் a set of elements 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. A is a set of elements 7, 8, 11, 12. B is a set of elements 4, 8, 12, 15. எனில் கன நிரப்பிக்கான விதிகளை சரிபார்க்க. வினாவை புரிதல், கன நிரப்பிக்கான விதியை எழுதுதல், மதிப்பு காணுதல், விடை பகர்தல். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸ், அதுதான் கன நிரப்பி. அப்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சு என்ன விதிகள் இருக்கு பார்த்து அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சோ முதல் விதி, A union B whole dash is equal to A dash intersection B dash. இததான் நிரூபிக்க போறோம். A union B whole dash இது LHSல இருக்கு. A dash intersection B dash இது RHSல இருக்கு. A union B முதல்ல கண்டுபிடிக்கிறோம். Aயும் Bயையும் யுனைட் பண்றோம். பொதுவாக இருக்கக்கூடியத ஒரு தடவை எழுதுறோம், மீதமுள்ளத அப்படியே இணைத்து எழுதுறோம். A union B is a set of elements 4, 7, 8, 11, 12, 15. இப்ப A union B whole dash கண்டுபிடிக்கணும். யூனிவர்சல் செட்ல இருந்து A union B ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். முதல்ல யூனிவர்சல் செட்டை எழுதுங்க. A union B அடுத்து எழுதுங்க. பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் கேன்சல் பண்ணுங்க. முதல் செட்ல என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் டிஃபரன்ஸ். So A union B whole dash is equal to a set of elements 10, 16. இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது RHS கண்டுபிடிக்க போறோம். A dash யூனிவர்சல் செட் மைனஸ் A. முதல்ல யூனிவர்சல் செட், அடுத்தது செட் A. இங்க செட் Aல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் யூனிவர்சல் செட்ல இருந்து தூக்கிடுவோம். மிச்சம் என்ன இருக்கு? 4, 10, 15, 16. A dash is a set of elements 4, 10, 15, 16. B dash கண்டுபிடிங்க. யூனிவர்சல் செட் மைனஸ் B. யூனிவர்சல் செட் முதல்ல, B இரண்டாவது. யூனிவர்சல் செட்ல B ல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ரிமூவ் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிறது 7, 10, 11, 16. So B dash is a set of elements 7, 10, 11, 16. RHS முழுமையா கண்டுபிடிக்கணும் இல்லையா? A dash intersection B dash. கண்டுபிடிச்ச A dash-ஐயும் B dash-ஐயும் இன்டர்செக்ட் பண்ணுவோம். சோ பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் 10 மற்றும் 16. So A dash intersection B dash is a set of elements 10 மற்றும் 16. இது இரண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்கா? So LHS is equal to RHS. A union B whole dash is equal to A dash intersection B dash என்பது சரிபார்க்கப்பட்டது. இத வென் டயகிராம்ல பிளேஸ் பண்ணியும் ப்ரூஃப் பண்ண முடியும். டி மார்கன்ஸ் லாவை நாம சரிபார்க்கிறோம். A union B whole dash is equal to A dash intersection B dash. இதுதான் சரிபார்க்க வேண்டியது. Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கிற உறுப்புகளை பொதுவான இடத்துல எழுதுங்க. A மட்டும் தனியா, B மட்டும் தனியா. இது எதுலையுமே வராம மிச்சம் இருக்கிற உறுப்புகளை யூனிவர்சல் செட்டுக்குள்ள எழுதிக்கோங்க. இதுதான் ஃபில் பண்ண வேண்டிய முறை. இப்ப கணங்களை ஃபில் பண்ணியாச்சு. பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. A union B இருக்கு. A union B னா Aயும் Bயும் சேர்த்து ஷேட் பண்ணுங்க. A union B whole dash வேணும். இந்த ஷேட் பண்ணது போக மிச்சம் என்ன யூனிவர்சல் செட்ல இருக்குன்னு பாருங்க. அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. இதுதான் A union B whole dash. இப்ப நம்ம RHS பார்ட்டுக்கு வரணும். A dash intersection B dash. முதல்ல A dash. A தவிர்த்து மீதமுள்ளவை எல்லாம் ஷேட் ஆயிடுச்சா? B dash. B தவிர்த்து மீதமுள்ளவை எல்லாம் ஷேட் ஆயிடுச்சா?
இப்ப ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா இரண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த வட்டங்களுக்கு வெளியே உள்ள பகுதி தான் பொதுவா இருக்கு. இப்ப எல்ஹெச்எஸ்ஐயும் ஆர்ஹெச்எஸ்ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஷேடா இருக்கிற ஏரியா ஒரே மாதிரி இருக்கா? அப்ப இங்க வென் டயகிராம் சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாமா?